சுருக்கமா சிலதை மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். 1,31,00,000 மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை. மகளிருக்கு கட்டணமில்லா விடியல் பயண திட்டம். கல்லூரி மாணவியருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய புதுமை பெண் திட்டம். அதேபோல் மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம். மகளிர் பாதுகாப்பாக தங்குவதற்கு தோழி விடுதிகள். மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு சுழல் நிதி. தாய் சேய் நல பரிசு பெட்டக திட்டம். கர்ப்பிணி பெண்களுக்கான தடுப்பூசி திட்டம். பிற்படுத்தப்பட்டோர் மற்ற சிறுபான்மையின பெண்களுக்கான நுண்கடன் திட்டம். ஆதி திராவிடர் மற்ற பழங்குடியின பெண்களுக்கான தொழில் முனைவோர் திட்டம். மலைவாழ் மக்களுக்கான மருத்துவ சேவை திட்டம். கை குழந்தைகள் மற்றும் இளங்குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து திட்டம்னு இந்த திட்டங்களை பற்றி நான் நாள் முழுக்க இங்கே சொல்லிக் கொண்டிருக்க முடியும். அதனால்தான் நான் போற இடத்திலெல்லாம் தாய்மார்கள், சகோதரிகள், மாணவிகள், இளைஞர்கள்னு எல்லாரும் கூடி அளவில்லா அன்போடு வரவேற்கிறாங்க. குடும்பத்தில் ஒருத்தராக நினைச்சு பாசத்தை பொழிகிறாங்க. மகளிர் சிறந்து விளங்கினா அவங்களுடைய குடும்பம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சமூகமும் சிறந்து விளங்கும் என மகளிருடைய உயர்வுக்கு, பொருளாதார சுதந்திரத்துக்கும் நாம எடுத்திருக்கக்கூடிய முன்னெடுப்புகள் பல மாநிலங்களுக்கு வழிகாட்டியாக இருக்க போகுது. உரிமை தொகை, விடியல் பயணம், புதுமை பெண், தோழி விடுதி மட்டுமல்ல, பெண்கள் பேர்ல பதியப்படுகிற ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய சொத்துக்களுக்காக பதிவு கட்டணத்தில் ஒரு விழுக்காடு குறைச்சிருக்கிறோம். அதேபோல் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தோட சார்பில் புதுசா வீடுகளை ஒதுக்கும் போது அந்த குடும்பத்தோட பெண்கள் பேர்ல தான் வீடுகளை ஒதுக்கீடு இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோம். அதேபோல் குழந்தை திருமணம், குழந்தை பாலியல் வன்கொடுமை, குடும்ப வன்முறை உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண பாலின வள மையங்களை உருவாக்கி இருக்கிறோம். சிறுமிகள் மீதான பாலியல் வன்கொடுமை குற்றங்கள்ல ஈடுபடக்கூடியவங்களுக்கு மரண தண்டனை விதிக்கக்கூடிய அளவுக்கு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். டிஜிட்டல் குற்றங்களுக்கும் கடுமையான தண்டனைகள் கொடுக்கிற சட்டங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம். ஒரு குற்றம் நடந்தா எவ்வளவு துரிதமாக நடவடிக்கை எடுத்து குற்றவாளியை தண்டிக்கிறோம் என்பதனால காரணத்தினால்தான் ஒரு அரசுடைய செயல்பாடு மதிக்கப்படும். அப்படி பார்த்தா 86 விழுக்காட்டுக்கு மேலான வழக்குகள்ல 60 நாட்களுக்குள்ள குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது இந்த திராவிட மாடல் ஆட்சியிலே தான். இந்தியாவிலேயே பெண்கள் அதிகமாக வேலைக்கு போகிறது நம்முடைய தமிழ்நாட்டில் தான். இந்த சட்டம் ஒழுங்கா சரியாக இருக்கு, பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறாங்க, அதனால தைரியமாக வேலைக்கு போகிறாங்க. ஏராளமான தொழிற்சாலைகளும் தமிழ்நாட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டுடைய இந்த வளர்ச்சி பாஜகவோட கிளை செயலாளராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்களுக்கு எரிச்சல் தருது, வயிறு எரியுது. அவருடைய என்ன ஓட்டம் என்ன தெரியுமா? என்னடா கால்கள்லாம் தவழ்ந்து போய் கால்களெல்லாம் வாரிவிட்டு ஆட்சிக்கு வந்தோம், இந்த திமுகவும் ஸ்டாலினும் ஒரு தேர்தலில் கூட ஜெயிக்க விட மாட்டேங்கிறாங்க என்ற பொறாமையில அந்த பொய்யையும் பொருளையும் பரப்புகிறார். பெண்கள் பாதுகாப்பை பற்றி பேசுவதற்கு பழனிசாமிக்கு அருகதை இருக்கா? திமுகவோட பொல்லாத ஆட்சிக்கு இன்றைக்கு எத்தனையோ உதாரணங்கள் இன்றைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதிமுக பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாட்சியே சாட்சின்னு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் சொல்லிச்ச. அண்ணா அடிக்காதீங்க அண்ணா, வலிக்குதுன்னு அப்பாவி பெண்கள் கண்ணீரோடு கதறினாங்களே, இப்பவும் நம்முடைய காதுகளில் அது ஒலிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த கதறல் கூட பழனிசாமியோட மனசாட்சியை உழுக்கலையா? பொள்ளாச்சி வழக்கில் எப்படிப்பட்ட நாடகங்களை எல்லாம் நடத்தினார் பழனிசாமி.
முதல்ல வழக்கு போடாமல் இழுத்தடிச்சார். பிறகு சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை தப்பிக்க விட்டார். பாதிக்கப்பட்ட பெண்களுடைய பெயர்களை பொதுவெளியிலே சொல்லி மிரட்டல் விடுத்தாங்க. ஆனா அந்த வழக்கையும் முறையாக நடத்தி குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை வாங்கி தந்து 85 லட்சம் ரூபாய் இழப்பீட்டையும் இன்றைக்கு வாங்கி தந்த ஆட்சிதான் திராவிட மாடல் ஆட்சி. பொள்ளாச்சி வழக்கு மட்டுமா? ஒரு பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்ல யார் கொடுத்தார்? டிஜிபி கொடுத்திருக்கிறார். அதை பாதுகாத்தது யார்? இப்ப எதிர்க்கட்சி தலைவராக அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த பழனிசாமி தானே. அந்த பெண் எஸ்பிய வழிமறிச்சு ஒரு டிஜிபியே மிரட்டினது பழனிசாமி ஆட்சியில தானே. இந்த வழக்கில் கூட தண்டனை வாங்கி கொடுத்தது நம்ம ஆட்சியில தான். இதெல்லாம் மட்டுமல்ல, பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் அதிமுக ஆட்சிகளுக்கும் பெரிய ஹிஸ்டரியே இருக்கு. தருமபுரியில பேருந்துல 3 மாணவிகள் எரிக்கப்பட்டாங்கள. பெண் ஐஏஎஸ் மீது ஆசிட் வீச்சுன்னு பெண்களுக்கு எதிராக அதிமுக செஞ்சிருக்கக்கூடிய படுபாதகங்களை பெரிய லிஸ்டே போடலாம்.